மலையகத்தில் இயங்கிட்டு வர இந்த அணி இன்னைக்கு உலகளாவிய ரீதியில் பேசப்படுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனையை ஏற்படுத்தி இருக்காங்க. கடந்த 2 வருஷமா உலகளாவிய ரீதியில் நடந்த சிலம்ப போட்டியில பங்கு பெற்று 25க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்திருந்தாங்க இந்த அணி. சிலம்பம் கராட்டிங்கிறத வந்து ஒரு 27 வருட காலமாக நான் கற்றுக் கொடுத்துட்டு வரேன். மெயினாக பெண் பிள்ளைகளுக்கு சிலம்பத்தை கற்றுக் கொடுக்குறது தான் எங்களோட முழுமையாக இருக்குது. சிலம்பத்தில் தேர்ச்சி பெற்ற இந்த 3 பேரும் மலையகத்தில் சிலம்பத்தை கற்பிக்கணுன்ற நோக்கத்தில் அவங்க பயிற்சிகளை நடத்திட்டு வராங்க. அதே நேரத்தில் இப்படியான பயிற்சிகளில் பெண்களோட ஈடுபாடு ரொம்ப அதிகமாகவே காணப்படுது. இதில் வந்து ஸ்ரீலங்கா உள்ளுக்கு நடக்கிற டூர்னமெண்ட்டில் வந்து நிறைய டூர்னமெண்ட் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், ப்ரைஸ் எடுத்திருக்கோம். ஒரு கோல்டும் 2 செகண்ட் ப்ரைஸும் எடுத்திருக்கேன். நாங்கள் டோட்டலாக வந்து 200-300 பேர் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக சிலம்பம் கற்பிச்சுட்டு வரேன். செல்வராஜ் ஆசானால் வந்து இலங்கையில் வந்து மலையகத்தில் தான் ஃபஸ்ட்டு 20 பிளாக் பெல்ட்டர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இந்தியாவில் 2 மெடல்ஸ் எடுத்துருந்தோம் ஸ்ரீலங்கா சார்பாக. சிலம்பம் தமிழர்களோட ஒரு பாரம்பரிய ஒரு கலையாக இருந்தாலும் காலப்போக்கில் மருவி காணாமலே போயிட்டுருக்கு. அதை மலையகத்தில் நிலைநாட்டணுன்றது தான் இவங்களோட நோக்கமாக இருக்குது. ஜப்பான், சைனா போன்ற நாடுகளில் வந்து அவங்களுடைய பாரம்பரிய கலைகளை இன்றைக்கி ஒலிம்பிக்ஸில் கொண்டாந்து அவங்க ஒரு கேமாக ப்ரொமோட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு கேமாக ப்ரொமோட் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய கலைகளை வந்து இன்னமும் சாதாரணமாக தெருக்கூத்துகளிலும் திருவிழாக்கள்லையும் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது நம்ம கொண்டு போய் கொடுக்கல. பிள்ளைங்களுக்கு சிலம்பம் கராட்டி 2மே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மலையத்தை பொறுத்தவரையில் வந்து பிள்ளைகள் என்னோட பாதுகாப்புக்காக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். மலையகத்தை பொறுத்தவரையில் பெண்கள் விளையாட்டில் ஈடுபடுறது ஒரு சவாலாக தான் இருக்குது. ஸ்ரீலங்கா உள்ளுக்கு நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் வெளியில் போகிறதுக்கான எங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கான பொருளாதார வசதியோ ஹெல்ப் பண்ணுறதுக்கோ யாருமே இல்லை. இருக்கிற எங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்களை ஒரு நல்ல நிலைமை கொண்டுட்டு போகணும், அவ்வளோ பிள்ளைகளை வந்து மெயினாக இந்த விஷயத்தில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்படியான சவால்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு சர்வதேச ரீதியில் பேசப்படுற இந்த அணி மேலும் பல சாதனைகளை ஏற்படுத்தி மலையகத்துக்கு பெருமை சேர்க்கணுன்றது தான் இன்னைக்கு எல்லாரோட ஒரு கனவாகவும் இருக்குது.